ஹாய் அதை போட்டு அது பாதி வீடியோ போட்டிருக்கேன். மீதி வீடியோ நான் மறுபடியும் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன் பாருங்கள். சிக்கன் இது மசாலா வந்து இதுக்கப்புறம் தக்காளி போடணும். அப்புறம் பாருங்கள் நல்லா இது மசாலா இதெல்லாம் கரெக்டாக இருந்துச்சு. இதுக்கப்புறம் கொஞ்சம் தக்காளி நல்லா வெந்துச்சு. அப்புறம் தயிர் போடணும். தயிருக்கு அப்புறம் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் புதினா கொத்தமல்லி போட்டுட்டு அப்புறம் லெமன் ஜூஸ் போட்டுடணும். லெமன் சாரம் எடுத்து அதில் போட்டுடணும். இது வெங்காயம் தக்காளி நாங்கள் கறியெல்லாம் போட்டு வெந்துட்டு சமைச்சிக்கிட்டு இருப்போம். கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாலே இப்போ தான் கொஞ்சம் ஊற வச்சேன். வெங்காயம் இது அரிசி ஊற வச்சேன். எனக்கு அவ்வளோவா சீக்கிரம் வராது. ஆனாலும் நான் பேசுகிறேன். ஆக்சுவலாக எனக்கு உருது தான் தெரியும். நம்ம சென்னையில் இருக்கிறது நாங்கள் தமிழ் தானே பேசணும். அதனால நான் தமிழ் பேசுகிறேன். ஏதாவது தப்பு இருந்தால் சாரி. இன்னொன்று, எனக்கு நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேன்றீங்க, லைக்கும் பண்ண மாட்டேன்றீங்க, ஷேரும் பண்ண மாட்டேன்றீங்க. வியூவர்ஸ் கொஞ்சம் பார்த்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் தக்காளி இது நல்லா வெந்துச்சு, கறியும் நல்லா வெந்துச்சு. இப்போ தயிர் போடுறேன்னா பாருங்கள், நல்லா கலர் வந்துச்சு. தயிர் போட்ட உடனே இன்னும் நல்ல கலர் இருக்குது. இன்னும் மீதி லெமன் சாரல் அப்புறம் புதினா கொத்தமல்லி போட்டுவிட்டு கொஞ்சோண்டு சிம்மில் வச்சிடலாம். அது வரைக்கும் கொஞ்சோண்டு வேகட்டும். அப்புறம் இந்த கொத்தமல்லி போட்டுட்டேன். இப்போ மறுபடியும் புதினா போட போகிறேன். அப்புறம் லெமன் இது போடுறேன். லெமன் ஜூஸ் போட்டுட்டேன். லெமன் ஜூஸ் போட்ட உடனே நாங்கள் அப்படியே இந்த மாதிரி கடையக்கூடாது. கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடணும். அது அப்படியே மூடி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு இது இருக்கும். இல்லைன்னா கசப்பாக ஒரு லைட்டாக கசப்பு தன்னை வந்துடும். கொஞ்சம் நேரம் மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் கரைச்சிடலாம். அப்படியே அதை தண்ணி இந்த அரிசிக்காக தண்ணி வச்சுருக்கேன். இதில் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றணும். அப்போ தான் அரிசி சாப்பாடு ஒட்டாது. அப்போ பூ மாதிரி நல்லாயிருக்கும் அரிசி சாப்பாடு. பாருங்கள், அக்னி ரெடி ஆகிடுச்சு. அப்புறம் சாப்பாடு மிக்ஸ் வச்சுருங்க. அப்புறம் சிக்கன் 65 தயிர் பச்சடி ரெடி பண்ணிட்டேன்.